இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம். இந்த கடைக்காரன் மூலம் ம். இதெல்லாம் 100 வருஷத்து கடை. ம். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்து எல்லா பொருள்கள்லாம் வாங்குவார். அந்த மயம் இறந்தாலே அவர் மன உளைச்சல்ல அப்படியே ரொம்ப இதாகிட்டாரு. ஒரு இமயம் மாதிரி தான் சார். இன்னைக்கு தேனி மாவட்டம் முக்கால்வாசி விழுந்தது இன்னைக்கு சரித்திர நாயகம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு சினிமா படைப்பினுடைய அடிப்படையே இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் சார். வந்தாங்கிறது இருக்காது. ம். சாதாரண வருவார். ம். தலக்கணமே இருக்காது. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு இயக்குனர் எம்எம் பாரதிராஜா என்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தம் படைச்சார்னா இது எங்கள் ஊருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. ஏன் நல்லா இருக்கியாப்பா, இந்த காய்கறியா வறுத்து விட மாட்டியா, ஆ. நீ விடாம பிடிச்சிக்கிருக்கிய, ம். பரவாயில்லையே, பாராட்டணுமே உன்னைய ம். அப்படின்னு எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஒரு சேலை எடுத்து தருவாரு. ம். 500 கொடுப்பாரு, 1000 தருவாரு. வந்து எங்களை பார்த்தா கொடுக்காம போக மாட்டாரு. கொடுத்தியான்ற பார்த்ததுனால வருத்தம் தாங்க, ரொம்ப வருத்தம். எங்களுக்கு வந்து அள்ளிநகரம்ன்றதை அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போனவர். அமெரிக்காவில் அள்ளிநகரம்னா தேனி அள்ளிநகரம்னா அமெரிக்கா வரைக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பேர் கொடுத்தவர் எங்களுக்கு எம்ஏஎம் டைரக்டர் எம்ஏஎம் திரு பாரதிராஜா அவர்கள். அவர்கள் இறந்ததுக்கு வந்து ரொம்ப நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அள்ளிநகரத்து மக்கள் ரொம்ப திருவிழா வேற நடந்துக்கிருக்கு. அதனால கொஞ்சம் இதாக இருக்காங்க மக்கள். இல்லாட்டா ரொம்ப அப்புறமே வருத்தத்தில் தான் இருக்காங்க. அதெல்லாம் நல்லா அவர் மட்டும் எல்லாரோடையும் அவர் வார்டு சிம்பிளாக தான் போவார். அவர் வார்டில் பேசிட்டு எல்லாரோடையும் அந்த பழக்கம் சின்ன பிள்ளையில இருந்த பழக்க வழக்கத்தில் எல்லாரோடையுமே பேசிட்டு போவார். அந்த பழக்க வழக்கத்துக்கு அவர் வார்டில் வருவார், அவர் வார்டில் பார்த்துட்டு அவர் வார்டில் பேசிட்டே போவார். இங்கெல்லாம் வந்து நின்று பேசிட்டு தான் போவார். இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம். இந்த கடைக்காரன் மூலம் இதெல்லாம் 100 வருஷத்து கடை. ம். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்து எல்லா பொருள்கள்லாம் வாங்குவார். அதனால் இங்கே அவங்களுக்கு ரொம்ப பழக்க வழக்கம். வீடு தான் வீடு. நல்ல அணுகுமுறையெல்லாம் நல்ல அணுகுமுறை தான். அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க நல்லா இங்கே வந்து அவங்களுக்கு மரியாதை உண்டு. ம். அவங்க இந்த சித்திரை திருவிழானாலே அவங்க அப்பாவுக்கு ஜல்லிக்கட்டுனாலே அவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே. அவர் தான் பட்டம் கட்டுறப்ப அந்த தேங்காய் வாழைப்பழத்தட்டு கொண்டு போவார். சின்ன சாமி பெரிய இங்க ஜல்லிக்கட்டுனால. ஜல்லிக்கட்டுக்கு இங்கே வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஓகே. ஆமாம் பட்டம் கட்டி அங்கேருந்து மேற்கு மருகாத்துறையிலேருந்து இந்த வாடிவாசல் வரைக்கும் அவருக்கு மரியாதை செஞ்சு அவங்க அப்பாவுக்கு பாரதிராஜா அவங்க அப்பாவுக்கு மரியாதை செஞ்சு அங்கேருந்து அவர் தான் தாம்பாளத்தட்டு ஏற்றி கொண்டு வருவார். வந்து பெரிய சாவடியில் வந்து வச்சு அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. அப்படி மரியாதை, ஊர் மரியாதை அவருக்கு எப்பயுமே உண்டு. இப்போ பாரதிராஜா சார் வந்து பல்வேறு படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் தான் எந்த சொல்லுங்க? அவர் பிடிச்ச படம் எல்லாமே கருத்துள்ள படங்கள் தான். எல்லாமே கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே போய் சேர்ற மாதிரி தான் எல்லா படமும் நல்லபடியாக தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே கருத்துள்ள படங்கள் தான். இங்கே கருத்தம்மா எடுத்துக்கோங்க, வேதம்புதி எடுத்துக்கோங்க, எல்லாமே நல்லா கருத்துள்ள படங்கள் தான். சென்னையில் வந்து சினிமா படப்பிடிப்புகள் நடந்துச்சு ஸ்டூடியோக்குள்ள. அதை அதை உடைச்சு ஒரு கிராமத்துல கொண்டு வந்தவர் ஷூட் பண்ண புல்வெளியை கொண்டு வந்து காமிச்சு கிராமத்தை மண்வாசனையை கொண்டு வந்தவர் பாரதிராஜா அவர்கள். இங்க ஷூட்டிங்லாம் வருவாங்க. இங்க மேற்கு ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காரு. வீரவாண்டியில ஷூட்டிங் எடுத்திருக்காரு. அப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க. கிழக்கே போகும் ரயில் இதெல்லாம் வந்து இங்கிட்ட எடுத்திருக்காங்க. நிறையா எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் இங்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. அவரோட இழப்பு வந்து எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். ஈடு செய்ய முடியாது. ஈடு செய்யாத ஒரு இமயம் இல்லையா அவரு. பல்வேறு நடிகைகள் உருவாக்கி அவரும் 10 50 20 30 கதாநாயகிகளை உருவாக்கி இருக்காரு. அவர் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் பாரதிராஜா அவர்கள் இறந்த செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. செய்தி கேட்டு காலையில் தான் செய்தி கேட்டு தான் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஐயா, இப்போ பாரதிராஜா சார் அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அந்த செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? அது காலையில் 6 மணிக்கே செய்தி வந்துச்சு. ஓகே. அது வந்து அவர் வருத்தத்துக்கு கடை திறக்கும் போதே நான் பாரதிராஜா தங்கச்சி மக வீட்டில் தான் கடை வச்சுருக்கோம். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காலையிலேயே செய்தி இருந்துச்சு. அதனால் ஒரு இழப்பு ரொம்ப வருத்தத்துக்காது. அவர் வந்து ஆரம்ப காலத்திலே வந்துக்கிட்டு அரசு உதவி ஆய்வாளரை வேலை பார்த்து இந்த செய்தி ஆசிரியராக இந்த திரை உலகத்துக்கு டைரக்ஷன் பண்ணி கிராமமாக போய்
படம் எடுத்தவர். ம். வட்டி தொட்டிலாம் போய் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு இதுக்குள்ளே இல்லாமல் கிராமத்தில் போய் எடுத்திருக்காரு. கிராமத்தில் பிரபலமானவர். மற்ற இது இல்லாமல் இவர் பேரரசுமான பூரா கிராமம் நல்லா டேலண்டாக ஃபேமஸ் ஆனவர். இங்கெல்லாம் வந்து படம்லாம் நிறைய படம் கடையிலே எல்லாம் வந்து எடுத்திருக்காரு. மார்க்கெட்டில் வச்சு எடுத்திருக்காரு. ம். இங்கிட்டு வீரப்பனார் பங்கு எடுத்திருக்காரு. இங்கெல்லாம் வந்து எடுத்திருக்காரு ஃபுல்லாக நல்லா 3 படம் எடுத்துட்டாரு. 3 படம். ஆமாம். நாடகம்னா 2 வச்சு கடைக்குள்ள வச்சு எடுத்தார். ம். வந்து கடையில் ஜாமான் வாங்கின மாதிரிலாம் நிறையா பண்ணார். ம். தெருவுக்குள்ளே டிஎஸ்பி வந்து விரட்டி விரட்டி அடிக்கிற மாதிரி ம். அந்த சீன்லாம் நடந்துச்சு. இந்த காய்கறி வாங்குற மாதிரி நிறையா இது இங்கே வெளிப்படுத்திருக்காரு. ம். சாதாரண இதில் தான் வருவார். ம். வந்து அப்படியே கிடந்து பக்கத்தில் வந்து தமிழுக்கு திகிலாகும். ம். என்னடா இங்கே வந்துருக்காரு அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படின்னு நல்ல மரியாதையாக இருப்பார். ம். ஏழ்மையாக இருப்பார். ம். நல்ல அன்பும் பண்பும் உள்ளவர். ஆனால் இழைப்பு வந்து ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஃபீல் ஆன மாதிரி காலையிலேயே 6 மணிக்கே செய்து வந்துச்சு. ம். வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. நல்ல பண்பானவர். ஏன்னா இங்கே வீட்டுக்கு அடிப்போ வருவாங்க. நிறைய வருவார். நிறைய வந்து அருவாட்டுக்கு வருவார். நம்மளுக்கு அதிர்ச்சிங்க வந்து கடைக்கு நிற்பார். ஆ. திடீர்னு பார்த்தோமா இருக்குமா வியாபாரம் பார்த்துக்கு இருக்கும்போது பக்கத்தில் நிற்பார். திடீர்னு திகிலான மாதிரி இருக்கும். படக்குன்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்கார் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு நினச்சி வாங்க. என்ன பேசுவார்? என்ன செய்றீங்க எப்படி இருக்கு அப்படின்றாரு. ஜாலியாக பேசுவார். நமக்கு பதங்க அடிக்கும் சார் பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் அவர் பேசுறதே பார்த்து நமக்கு கொஞ்சம் ஸ்டன்னானதாக இருக்கும். சரிண்ணாச்சு அப்படின்னு சரி வரேன் அப்படின்ற 2 நிமிஷம் அப்படின்ட்டு அப்படியே போட்டு போயிடுவார். அவருடைய இழப்பு வேறு ரொம்ப இது. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு இதாக தான் இருக்குது. கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் பழைய வீடுங்குது. அல்ல காய்கறி மார்க்கெட்டுக்கு கீரைகள் பக்கத்தில் பழைய வீடு. அவர் இங்கேருந்தே மெட்ராஸ் போய் கஷ்டப்பட்டு இது பண்ணி இப்போ கொஞ்சம் எல்லாம் இருந்தார். அதனால் இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாத இதாக இறந்து போயிருக்காரு. இங்கே அடிக்கொருக்கா வருவாங்க. வரும்போதெல்லாம் பேசுவாங்கள்ல? இல்லை இல்லை நமக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அவர் மெட்ராஸ் போயிட்டார். சரி. அதுக்கப்புறம் வருவார் பார்த்து போயிடுவார். ம். அவர் அங்கே என்ன நேரில் அது வீடு வாங்கியிருக்காரு. அங்கே வருவார் அடிக்க வருஷம். ம். இங்கே அதிகமாக வர்றதில்லை. அதனால் அங்கே பார்த்ததில்லை. ஆனால் அவரை வச்சு நிறைய பேர் முன்னேறிருக்காங்க. நிறைய நடிகர்கள்லாம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காரு. நல்லா நிறைய படம் எடுத்திருக்காரு. நல்லா ஓடி இருக்கு. நல்லா இருக்குது. ஆனால் அவர் இழப்பு வந்து கொஞ்சம் தேனி மாவட்டத்துக்கு கொஞ்சம் இது. அவர் இருந்தாருன்னா தேனி மாவட்டம் பேராக இருந்துச்சு. பாரதராஜான்னு சொல்லி. இப்போ அவர் இல்லாத வச்சு கொஞ்சம் அவர் இழப்பு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய இதாக தான் இருக்குது. சங்கட்டமாக இருக்குது. பாரதிராஜா இறந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. திரையுலகத்துக்கே சங்கடம் எங்களுக்கு. அதாவது அழிநேரத்த காலையும் திரையுலகத்தில் ரொம்ப சங்கடம். இங்கே அழிநேரத்துக்குள்ளே வந்து ரொம்ப நமக்கு வந்து வேதனையாக தான் இருக்குது அவர் இறந்தது. இந்த பக்கம் இந்த இது அவர் வீடு பக்கத்தில் கடை வச்சுருக்கேன். அதே திரையுலகத்தில் பெரும்பகுதி வந்து நடிகரை பூரா டெவலப்பாக கொண்டு வந்தது பாரதிராஜா தான். திரையுலகத்தில் வெளி உலகத்தை காட்டினது வந்து பாரதிராஜா தான். அவர்களுக்கு வந்து திரையுலகத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த இதுதான் அவங்களுக்கு வந்து. அவரோட இழப்பை எப்படி பார்க்குறீங்க? இழப்பு ரொம்ப மனசு சங்கடம் தான். திரையுலகத்துக்கு அதற்காலே ரொம்ப சங்கட்டமானது. பெரிய ஒரு டைரக்டர் இதாகிட்டார். இப்போ இங்கே வீட்டுக்கு வருவாங்க அடிக்கும் வருவார். இப்போ மைனர் இறந்துலேருந்து அதிகமாக வரல. ஆமாம். ஒரு டிப்பு அதுக்கப்புறம் ஒரு டிப்பு தான் வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் வரல. அந்த மயம் இறந்தாலே அவர் மன உளைச்சல் அப்படியே ரொம்ப இதாகிட்டாரு. அப்படியே அதுக்கப்புறம் எங்கிட்ட வர்றதே இல்லை. இப்போ இங்கே வந்துட்டு போகிறப்பெல்லாம் இங்கே பார்த்து பேசுவார். நல்லா எல்லாரோடையும் பேசுவார். எல்லாரோடையும் பேசுவார். எல்லாரோடையும் அன்பாக இருப்பார். நல்லா பேசுவார் செய்வார். என்ன கேட்பாருங்க? எப்படி என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கிறாங்க இங்கே இல்லை இந்த ஏரியா மக்கள் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாரு. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவர் புரிய இடம் இல்லையா, அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் விசாரிப்பார். நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்து உறவுக்காரங்க உரிமையோட பேசுவார் செய்வார். அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணுவார். அந்த மாதிரி இன்னைக்கு திரையுலகத்தில் எடுத்தோம்னா ராதா, கார்த்தி எல்லாருமே அறிமுகப்படுத்தி வச்சது இவர் தான். இன்றைக்கி அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்குது நடிகரில் இருக்காங்க. இயக்குநரில் இவர் தான் பெரிய இயக்குனர். ஆமாம், எல்லாத்துக்குமே ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பிரச்சனைனாலும் முன்னாடி நின்று செய்வார். இப்போ மக்களில் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர் தான் போய் பிரச்சனை வந்து சங்கத்தை கொட்டி இது பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுதான், ஒரு பெரிய இழப்புன்னு வைங்க.
ஆ. சார் அவர் ஒரு சிறந்த டைரக்டரு. ம். தேனி அள்ளிமாநகரத்தில் நம்மளுக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு இது. ம். அவர் நம்ம நாட்டுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு விஷயந்தேன். ம். இன்றைக்கி அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வர்றது இதை காட்டிலையும் ஒரு பெரிய நம்ம மண்ணின் மைந்தன் மாதிரி தேனிக்கே கிடச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி சார் அது. வேலை வாடகைகள் பண்ண வீடுகள் நடந்துக்கிருக்கு. ஆனால் ரொம்ப நன்றி சார். அவர் சோகமானது அவன் குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் இது. அதில் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாதது வந்து அவர் மகன் இருந்ததுனால தான் ரொம்ப ஒரு ஒரு மனிதாபிமானத்துக்கு அவருக்கு இருந்த சோகமே பெரிய ஒரு இதுதான் விசித்திரமானது. இப்போ இங்கே அடிக்கொக்க வருவாங்க இல்லை பாரதி வருவார் சார். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல இருந்து தான் சார் சரியாக அவருடைய ஆக்டிவ் இங்கே இல்லை. ம். அவர் சென்னைக்கு போக அப்படியே அவர் மகன் அந்த ஒரு சோகத்துலேயே அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கவும் ம். அந்த வேதனையிலே அவர் இங்கே வர்றதை நின்றுக்கிட்டாரு. ம். அவர் தங்கச்சி வீட்டுக்கு வந்து பார்க்க வருவார். ம். அவர் சொந்த வீட்லேயும் அவங்க இங்கே தான் இருக்காங்க. இப்போ அவங்க கூட இந்த சோகத்தில் தான் இருக்காங்க பூராமே. ம். அவன் குடும்பம் தான் ரொம்ப இனி அடுத்து அவனுடைய பலவீனமே குறைஞ்சிருச்சு. ம். ஒரு இமயம் மாதிரி தான் சார். இன்றைக்கி தேனி மாவட்டம் முக்கால்வாசி விழுந்தது இன்றைக்கி சரித்திர நாயகம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி சினிமா படைப்பினுடைய அடிப்படையே இன்றைக்கி அவர் ஒருத்தர் தான் சார். ம். நேச்சுராக இதேன் கிராமம்ன்றது காட்டினதே அவர் ஒருத்தர் தான் சார். கிராமத்து பக்கம் வந்து எடுத்தது. இன்றைக்கி என்னமோ எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. ஆனால் தமிழ் திரையுலகத்தில் நேரடி இதுன்றது காட்டுறது அவர் ஒருத்தர் தான் சார். அவர் வச்சதே எல்லாமே முன்னேற்ற சினிமா துறையிலே ஒரு பெரிய விஷயமே ஒரு நடந்தது. மாற்றம் நடந்தது. மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ பாரதி சார் பல்வேறு படங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் எது சொல்ல முடியும்? நம்மளுக்கு தெரிஞ்ச முதல் மரியாதை சார். அவர் பழைய படம் 16வது நிலை, ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லா படமே ஆக்டிவ் சூப்பர் தான் சார். ம். அதில் எந்த படம் தான் பிடிக்கலை அப்படின்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அவருடைய வசனமே அது முன்னுதாரண பெண்களுக்கு உண்டான நல்லா இருக்கும். ம். கருத்தம்மாவுடைய படமெல்லாம் அவ்வளோ ஒரு ஜோராக இருக்கும். ம். அவனுடைய பெண்களுக்கு இன்றைக்கி அடிப்படை இன்றைக்கி முதல்வர் வேணுமா சிங்க பெண்கள்னு சொல்லி அடிப்படை அதிரடிப்படை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு முன்னே அவரே அதை ஆரம்பத்திலேயே அவர் கொண்டு வந்த ஒரு பெண்மணியத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. ம். இன்றைக்கி இருக்க நடப்பு அரசியல்வாதிக்கு அது ஒரு இது உதாரணம். ம். இப்போ இங்கே வரும்போது என்ன மாதிரி பேசுவாங்க? அவரோட இல்லை அணுகுமுறை சார், வந்தாருன்னா அனாவசியமாக யார்கிட்ட பேச மாட்டாங்க சார். வந்தார் நம்மளாம் நின்றுக்கிறதுனா என்ன நல்லா இருக்கேன்னு கேட்பாரு. நல்லா கேட்பாரு. அது இப்போ 4-5 வருஷம் ஆச்சு சார் அவர் நடமாட்டிங்கிட்டு வந்து. வந்தாருன்னா வண்டி ரொம்ப சிம்பிளாக யாருக்கு அதுன்னா ஆளு வரமாட்டாங்க. அவராக ஒரு ஒரு யூனிஃபார்ம் போட்டு பேசாங்க நார்மலாக தான் நடந்து வருவார். நம்மளாம் பார்த்து சரி அண்ணன் போகிறார் ஐயா போகிறாருன்னு சொன்னாத்தான் திரும்பி பார்ப்பார். அந்த உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு தான். வந்தார் உட்காந்துருந்தாருன்னா அவர்கிட்ட பேசிட்டு தான் போவார். சரி. அதை யதார்த்தமான அவர் இழப்பு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சோகம் தான் சார். குடும்பத்துக்கு இல்லை, தமிழ்நாடுக்கே ஒரு சோகம் தான். எல்லா மொழியிலையும் படங்கள் எடுத்திருக்காரு. எல்லா இந்தியாவுக்கே ஒரு சோகமான நிகழ்ச்சி தான் சார். மிகப்பெரிய இழப்பு. மிகப்பெரிய இழப்பு சார். துறைக்கும் சரி இங்கே தமிழக சினிமா துறைக்கு எல்லாமே இது. தேனி மாவட்டத்தில் நம்ம ஒரு பொக்கிஷம் தான் சார். தேனி மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இன்றைக்கி அவனுடைய இறப்புன்றது காட்டிலையும் தேனிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் அது. ரொம்ப வருத்தமாக தான் பார்க்குறோம். திரையுலகில் புதுமையாக பூத்துனவர், எளிமையான முறையில் ஷூட்டிங்கே அவர் வந்து எளிமையான முறை கிராமத்தில் எடுத்து தயாரிப்பாளருக்கு மிச்சம் பண்ணி கொடுத்தவர், புதுமையாக இருக்கிறவர். திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு தான் அவர். இப்போ பல நடிகர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால் வந்து வாழ்ந்தவங்க நடிகர் நிறைய பேர். இப்போ இந்த தெருவில் தான் ஒரு வீடு இருக்கு. அடிக்கொருக்க அங்கே வருவார், பார்த்துருப்பீங்க. அவருடைய அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா வந்து அங்கே விஷ் பண்ணி போவார். பந்தாங்கிறது இருக்காது, சாதாரணமாக வருவார். தலைக்கணமே இருக்காது அவர். நல்லா பிடிச்சாரு. வருத்தப்படுறான். ஸ்டுடியோங்கிறத வந்து உடைச்சு கிராமத்தை வந்து கொண்டு வந்து எளிமையான முறையில் இப்போ படம் பிடிச்சி அதை புதுமையாக்கணும்னு இப்போ பட்டம் செஞ்சவர். இப்போ நல்ல முடியுது. பழகு எளிமையாக இருப்பார். தலைக்கழக இருக்காரு. ஓகேங்க. அவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாது. ஈடு செய்ய முடியாது. இருபத்துக்கு ஈடு செய்ய முடியாது. ஒரு நாள் வாழ்ந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், எங்கள் ஏரியா பகுதி மக்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ச்சி தான். என்ன காரணங்கன்னா, சமீபத்தில் அவரோட பையன் வந்து மரணடைஞ்சார். அதுலேயே வந்து அவர் ரொம்ப பெரிய இழப்பாத்தே அவருக்கு இருந்திருக்கும். இந்த ஏரியா மக்கள் அள்ளிநாரத்தை வந்து இன்றைக்கி உலக அளவில் தேனி மாவட்டத்தை உலக அளவில் வந்து ஒரு சிறந்த ஊராக காமிச்சது அவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமானது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கி இயக்குனர் எம்எம் பாரதிராஜா என்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தம் படைச்சார்னா இது எங்கள் ஊருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. இவரை மாதிரி இன்னொரு இயக்குனரோ இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறோம் இந்த மண்ணில் பிறக்கிறது இனி ஒரு அபூர்வம் தான். எங்கள் ஊருக்கு வீரப்பையனார் கோயிலுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. சாதாரணமாக இறங்கி போவார் வருவார். எங்களோட மக்கள் கலந்துருப்பார். நான் கடையில் உட்காந்துருப்பான்,
ஒரு இயக்குனர்ன்ற இது இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு சும்மா சாதாரண ஒரு ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு சாதாரண மக்கள் கலந்து எங்களை கும்பிடு போட்டு நாங்கள் கும்பிடு போட்டு வணக்கம் பேப்பர் இருக்கீங்க அப்படின்னு சாதாரண எங்கள் தோளில் தட்டி கொடுத்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க. நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் நாங்கள் ஜீரணிக்க முடியலை. இது எப்படி ஏற்றுக்கிற சொல்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த பாரதி ராஜான்ற ஒரு பேர் எடுத்தாவே தேனிக்காரு அப்படின்ற ஒரு பேர் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிற்கும். தேனினாவே பெரியவளம், தேனினாவே பாரதி ராஜாவே தேனி. இதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பட சாதம் இந்த பகுதி மக்களுக்கு. அதனால் வந்து இனிமே எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியலை. இருந்தாலும் அவங்க சொந்த பந்தக்கள் இருக்காங்க, வர்றாங்க. இதோ மனோஜரனும் போவாங்க வருவாங்க. பாரதிதாஸ் சார் பையன்ற ஒரு இது இருக்காது. அது மாதிரி கேஷுவலாக போவார், கேஷுவலாக வருவார். நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். இந்த மண்ணை வந்து இன்னி இந்த ஊரை வந்து யார் இந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நபர் இனி இந்த பகுதி மக்களில் இல்லை. இதான் மிகப்பெரிய ஒரு இது. இறைவன் எப்படி பார்க்குறாரோ பார்க்கணும். மாசு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நல்ல டைரக்டரு, நல்ல மனிதர், எல்லாத்துலேயும் நடிப்புலேயும் நல்லவர், நல்லா நடிக்கிறவர், படம் எடுக்கிறதுலையும் நல்ல பேர் வாங்கினவர். அது மனசுக்கு படம் எடுத்தால் எல்லா படமும் நல்ல குடும்ப பாங்கான கதையாக எடுப்பார். அவ்வளோதான் நமக்கு தெரியும். இந்த தெருவில் வந்து பலமுறை வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இங்கெல்லாம் இப்போ அவரோட அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்குங்கம்மா? அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அணுகுமுறையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்ததில்ல. அவர் வரும்போது போகும்போது பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். அவரோட பேசி பழகினது கிடையாது. நல்லா ஆக மொத்தம் குடும்பம், அவங்க குடும்பமே எல்லாமே நல்ல குடும்பம். அவங்க அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் நல்ல மனிதர். அவர் நல்ல மனிதர், அவ்வளோதான். நல்ல டைரக்டரு, நல்ல அறிவாளி, பண்பானவர், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அவரோட இழப்பு எப்படி பார்க்குறீங்கம்மா? இழப்பு பெரிய இழப்பு தான். அதாவது படம் எடுக்கிறதுல எல்லாம் எல்லாமே வித்தியாசமான படமாக தான் எடுப்பார். கதையெல்லாம் நல்ல கதையாக தான் எடுப்பார். அதுதான் இழப்பு. சினிமா துறைக்கு பெரிய இழப்பு. இன்னைக்கு பல்வேறு நடிகர் நடிகைகளை உருவாக்கி இருக்காரு. ஆமாம், நிறைய நடிகர் நடிகைகளை உருவாக்கியிருக்காரு. அவங்களும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லாருமே நல்ல நல்ல படத்தில் நடிக்கிறாங்க. எல்லாம் நல்ல நடிகர் நடிகைகளாக தான் இருக்காங்க. நல்ல பேர் போனவங்களாக தான் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. நிறைய நடிகர் நடிகைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் சொல்லுவாங்க, பாரதி ராஜா மோதிர விரலில் குட்டுப்படணும், குட்டுப்பட்டாக்கா நல்லா பேர் வாங்கலாம், நல்ல நடிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பேப்பர்லேயே நான் படிச்சிருக்கேன். ஆமாம். அப்போ உங்கள் பேருங்கம்மா? வீரம்மா. உங்களுக்கும் பாரதி ராஜாவுக்கு என்ன உறவு? சென்ட்ரல் வீரம்மா. அவர் தம்பி. உங்களுக்கு தம்பி வேணா? என்ன உறவு, என்ன முறைங்கம்மா? இந்த பெரியப்பா மக்கள் நல்லப்பா மக்கள் தம்பி. இப்போ எங்கள் வாரதா சொன்னாங்க இல்லையா? இங்கே இல்லைம்மா, அந்த காட்டு ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், இங்கே வருவாங்க, அங்கே போய் பார்ப்போம். இப்போ பாரதி ராஜா இறந்துட்டாங்க செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப சங்கடம். இப்போத்தையும் சோறு வச்சுட்டு வச்சிருக்கேன். 8 மணிக்கே தெரியும். சோறு ஆக்கல எல்லா வீட்டிலும் இன்றைக்கி விருது கறி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்குனாங்க. நாங்கள் சாப்பிடலம்மா. பள்ளியோட போய் திரும்பி வந்துடுச்சு. அப்படின்ற வரைக்கும் அமைதியாக இருந்தோம். இருக்கும். இப்போ ஒரு பையனுக்கு அப்படி அழைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்கள் கூட சின்ன வயசில் பேசி பழகினதெல்லாம் என் கல்யாணத்துக்கு நடந்து வந்தார். உங்கள் கல்யாணத்துக்கு? காமக்காவட்டிக்கு. காமக்காவட்டி. சரி. அப்போ சொன்னார், ஏம்மா உங்கள் கல்யாணத்துக்கு நடந்து வந்தேம்மான்றாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படி நெய் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் என் மக பரிசத்துக்கு. இப்படி ஒரு நெய், ஜென்ரல் காப்பி இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு பேர் பேசிட்டு போனார். அப்புறம் பார்க்கவே முடியல. நினைவுதான் போகணும்னு அப்படி யாரையும் அனுசரித்து கூப்பிட்டு போகல. அதே இருக்கு. கடைசி அவரை எப்போ பார்த்தீங்க? பார்க்கவே இல்லை. அவங்க மயஞ்சது கூட உங்ககிட்ட போயிட்டு சொன்னாங்க, 2 நாளைக்கு முதல்ல நல்லா இருக்காரு, வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தெம்பாத்து இருந்தோம். பரவாயில்ல, வீட்டுக்கு போயிட்டாரா? அப்போ ஒரு நாளைக்கு நான் போகணும்னு நாங்கள் பேசி வச்சுருந்தோம். பேத்தி பேரெல்லாம் இருக்காங்க, பேசி வச்சுருந்தோம். ஆனால் போக முடியல. இப்போ வருத்தமாகத்தே இருக்கா. நைட்டு 2 மணிக்கு இறந்துருக்காரு.
மைய நினைவிலேயே மைய இறக்க விட்டுன்னு அவர் இறந்துட்டார். அவர் மையம் இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு இருப்பார். மையம் இருக்கிறத வச்சு அந்த ஏக்கத்துல இறந்துட்டார். இப்போ அடிக்கொருக்க இங்கே வருவாங்க, வரும்போது பேசுவாங்க. என்ன மாதிரி உங்க வீட்டுலாம் பேசுவாங்க? பேசுவாங்க, குழந்தையா நல்லா இருக்கியாப்பா, அந்த காய்கறியா வறுத்து விட மாட்டியா, நீ விடாம பிடிச்சிக்கிருக்கிய, பரவாயில்லையே, பாராட்டணுமே உன்னைய அப்படின்ட்டு. ஆமாம்மா, நீ என்ன செய்யுது, அதை விட்டா வேற உழப்பு வேணும்ல மாட்டிவே. பரவாயில்ல, உன்னை பாராட்டணும், உன்னை ஒரு நாளைக்கு படம் எடுக்கிறன்னைக்கு நான் கூட்டுக்கு போயிடுறேன். எங்கனையாச்சும் உன் பேச்சு நல்லா இருக்கு, நீ பேசுகிற பேச்சு, நான் கூட்டுக்கு போய் ஒரு இடத்துல நல்லா படம் எடுத்து உன்னை நான் டெவலப் பண்ணி விட்டுறேன். அப்படி சரிம்மா கூட்டு போவோம்மா அப்படின்னு நல்லா பேசி ஜாலியாத்தையும் பேசுவார். இந்த ஒரு வருஷம் படுத்துட்டாரு, ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க, முடியலை. இப்போ வீட்லேயே வச்சு ஒரு மாதம் வந்து இப்போ இன்னைக்கு அடிக்கு நைட் 2 மணிக்கு இறந்துருக்காரு. இப்போ காட்டு ரோட்டிக்கும் போயிட்டு வர சொந்த வீடு இருக்குல்ல, அங்கே அந்த பங்களாவில் வைக்கிறாங்களாம். எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஒரு சேலை எடுத்து தருவார். 500 கொடுப்பாரு, 1000 தருவார். வந்தால் எங்களை பார்த்தா கொடுக்காம போக மாட்டார். குழந்தையான்ற பாசத்தினால கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து கொடுப்பாரு. நல்லா பேசுவார். நாங்கள் ஒரே பங்காளி விட்டாளுங்க, ஒரே பங்காளி விட்டுறாளுங்க, ஒரே இடத்துல ஒரே மதிலுதே, ஒரே பொது செவந்து. இன்னைக்கு அவர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வேண்டாம், ஒரு பேரும் புகழோடு இருந்தவர் இப்படி ஆயிடுச்சுல. ஒரு பேரும் புகழோட இருந்தது இன்னைக்கு சொன்னாப்புல இதாகிட்டாருல. அக்கா, இப்போ பாரதிராஜா சார் இறப்பு செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே இந்த பக்கம் போவாங்க வருவாங்க, எப்பயுமே ஹேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நல்ல டைப்பு. ஆனால் அவர் இறந்தது ரொம்ப சங்கடமாக தான், ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அவர் நடித்த படங்கள் எல்லாமே நாங்கள் பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். கருத்தமாக இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு. ஆனால் நல்லா பரவாயில்லலாம் நாங்கள் நினைப்போம். ஆனால் தாங்க முடியாத ஒரு துக்கம் தான், வேறு ஒன்று. இப்போ இந்த தெருவுலாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க நிறையா. ஆமாம், நிறையா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அவரோட அணுகுமுறையில் எப்படி இருக்கும்? அவங்க எப்பயுமே நல்ல டைப்பாக தான் இருப்பார். எப்படி அப்படின்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவார், நல்லபடியாக தான் இருப்பார். இன்னைக்கு இந்த ஊர் பெருமையாக போகுது அப்படின்னா பாரதி ராஜா சார் தான். இன்னைக்கு பரவாயில்ல, இந்த அலிநகரம் பேர் போகுது அப்படின்னா பாரதி ராஜா சார் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அவர் இறந்தது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் இழப்பு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு, ரொம்ப பேரிழப்பு. திரையுலகத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். அதனால ஒன்றும்